வணக்கம். இதுவும் ஒரு விழிப்புணர்வு சார்ந்த பகிர்வு தான். இப்போ நான் வரும்பொழுது பைக் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு மெக்கானிக் ஷெட்ல விட்டுட்டு ஒரு ஓலா ஆட்டோ புக் பண்ணேன். அந்த ஓலா ஆட்டோக்காரர் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தார். எப்படின்னா, எங்க சார் போகணும், டிராப் எங்க சார், கரெக்டான வேர்ட், டிராப் எங்க சார், மீட்டர்ல எவ்வளவு சார் காட்டுது, இப்போ 20 ரூபா எக்ஸ்ட்ராலாம் கிடையாது, அதெல்லாம் நம்ம தாண்டிட்டோம், பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். 40 ரூபா, 60 ரூபா, 100 ரூபாய். அன்னைக்கு ஏர்போர்ட் போகும்போது 150 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்கறாங்க. ஏர்போர்ட்னா பை டிஃபால்ட் வசதியா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு 150 ரூபா, 200 ரூபாய். நைட் ஆயிடுச்சுன்னா வாய்க்கு வர்றது ரேட்டு. இதெல்லாம் நிறைய வீடியோல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அவங்க சைடும் நிறைய கஷ்டம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தின ஃபேர் இல்லை. அந்த மாதிரி அவங்க சைடும் நிறைய கஷ்டம் இருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா வாங்கி அவங்க ஒன்னும் அப்படி பயங்கரமா வாழ்ந்துட்ட மாதிரி எனக்கு தெரியல. அவங்க வாழ்வாதாரத்துக்காக கேட்கறாங்க. நம்ம அந்த பக்கத்துக்கு போக வேண்டாம். ஆனா இன்னைக்கு ஒரு ஆட்டோல வந்தேன். இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லாம அவர் ரொம்ப நீட்டா ஹேண்டில் பண்ணாரு. அவர்கிட்ட கேட்டேன், எப்படி நீங்க இது மாதிரி மேனேஜ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு. அவர் என்ன பேசினாருன்னு பாருங்க. சரி, இன்னைக்கு மட்டும்தான் நீங்க இப்படியா இல்ல எப்பவுமே ரெகுலராவே என்ன பேமெண்டோ அந்த பேமெண்ட் தான். எக்ஸ்ட்ரா கேக்குறது, மீட்டர்ல எவ்வளவு காட்டுதுன்னு ஃபர்ஸ்ட் கேக்குறது எதுவுமே 5500 டியூட்டி தான் 5 வருஷமா ஓட்டுறேன். சரி, டிப்ஸ் கூட அவங்களா கொடுத்தாதான். டிப்ஸ்ன்றது நான் அவங்க விருப்பப்பட்டு கொடுக்கறதா. சரி, அந்த டிப்ஸ் கொடுங்க கேட்க கூடாது. அதனால எப்பவுமே அதுதான். நான் ஊர்ல ஸ்கூலுக்கு அர்ஜென்டா இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு அர்ஜென்டா இருப்பாங்க, அதுதான் ஆட்டோ புக் பண்றாங்க. சரி, அவங்ககிட்ட போய் நம்ம பேரம் பேசிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு டென்ஷன் தான். எமர்ஜென்சியா போனா அப்போ கூட நம்ம கிட்ட பேரம் பேசுறாங்களே, எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க, இந்த நன்மை யூஸ் பண்ணிட்டு. அதனால நம்ம யாருக்கிட்டயுமே கேக்குது என்ன ஃபேரா அதுதான். எனக்கே அதான் ஸ்டாண்டிங். அது நான் புக் பண்ணதுல இருந்து நீங்க காட்டிடுவேன். க்ளோஸ் பண்ணனும் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட தான். சரி, பேமெண்ட் வந்திருக்கு அப்படின்னா ஓகே, பின்னாடி ஜிபே இருக்கு, ஜிபே பண்ணிட்டு யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமா, இப்ப ஆட்டோ புக் பண்றவங்களுக்கும் சரி ஓகே, இவங்க நல்லா இருக்காங்களா, அடுத்த ஆட்டோ திருப்பி புக் பண்ணலாம் அப்படின்னு தோணும். மேக்சிமம் பைக்ல போன ஆட்டோல வந்தாங்க, மேக்சிமம் பைக்ல போறதுக்கு காரணமே எக்ஸ்ட்ரா கேட்டுதான். நான் 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா கொடுத்ததுக்கு அதுல கம்மியா ஆகுதுன்னு அதுல போயிடுறாங்க. அதுதான் ப்ராப்ளம். மிக்க நன்றி. ஜென்டில்மேன் யூ ஆர். பை. தேங்க்யூ.